அர்ச்சகர்கள் யார் யாரு, அவன் லெப்ட்ல நின்றானா ரைட்ல நின்றானா, என்ன பூமால, என்ன வஸ்திரம், கருடனுக்கு என்ன வஸ்திரம், எப்படி பெருமாள் எழுந்தொழினார்னு சொன்னார்னா எப்பேற்பட்டதான ஒரு பாவனை, என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு அனுபவம் இருந்துக்கணும் யோசிப்பார். அப்பதான் அடி அந்த ஒட்டையாச்சாருடைய அந்த ஸ்லோகத்தையும் நொற்று பண்ணிடும். அக்ரூர் அப்படி நினைச்சிட்டாரு சுவாமி. அதெல்லாம் நம்ம புராணத்தை கேள்விப்பட்டோம். எங்க ஆச்சார இடத்துல அடி பிரத்யட்சமா பார்த்தோம். அந்த சம்பந்தத்துல எங்களுக்கு வரக்கூடியதான ஒரு பிரைடு இருக்கு பாருங்க, அதெல்லாம் கம்பேரிசே பண்ண முடியாது. அது மாதிரி எங்களுக்கு அது ஒரு பிரைடு தான், அது ஒரு கர்மம் தான். அக்ரூர் எனக்கு பாக்கியமா, எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பமா, எனக்கு கிருஷ்ணன் கூப்பிட்டுட்டானா, ஆஹா சம்சாரத்துல நமக்கு எத்தனை விதமான வருத்தங்கள் உண்டோ அதுக்கு மருந்து கிருஷ்ண சரணம். அந்த கிருஷ்ண சரணம் நடந்த, கிருஷ்ண சரணம் தோய்ந்த பிருந்தாவனத்தில் எனக்கு பிரவேசமா. ஆஹான பவதுர்கத திவ்ய பேஷஜைஹி பிரசிதாம் தத்பர பத்மரேணுபிஹி பிரணிபத்ய சுபாம் வனஸ்தலிம் பரிபூதோ பவிதா ஸ்யுதாப்யஹம். ஆமா போறேன், பிருந்தாவனத்துக்கா போறேன். பிருந்தாவனத்துல போய் கண்ணனை சேவிக்க போறேனா, எப்படி இருப்பான்? இன்னைக்கு மஞ்சள் பட்டு உடுத்திட்டு இருப்பானா, பச்சை பட்டு உடுத்திட்டு இருப்பானா, சிகப்பு பட்டு உடுத்திட்டு இருப்பானா, என்ன உடுத்திட்டு இருப்பான்? எப்படி மயில் தொகையை இடது பக்கம் சொருகி இருப்பானா, வலது பக்கம் சொருகி இருப்பானா? நான் போகச்சே அப்படியே வனமாலையோட அப்படி என்ன அக்ரூரா சௌக்கியமான எனக்கு கேட்பானா? வேட்டையாடி வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. நாச்சியார் பாடினாலே அப்படியே வருவானா. கார்த்தா அப்படியே உற்சாகமா குறிச்சு 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 போனவன் அப்படியே டயர்டா வருவானா. டேய் பசங்களா வந்துட்டோமாடா, சீக்கிரம் ஆத்துக்கு வந்துட்டோமா, சீக்கிரம் ஆத்துக்கு வந்துட்டோமான்னு வேட்டையாடி வீதியார வருவானை. நான் போய் சேவிக்கச்சே பெருமாள் வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா? அக்ரூரருடைய சிந்தனையில ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. மறுநாள் கார்த்தால கிளம்பிதானே போனோம். பிருந்தாவனமும் மதுரையும் எவ்வளவு தூரத்துல இருக்கு. இங்க இருந்து எடரா வண்டிய அப்படின்னு வண்டி எடுத்தார்னா அடுத்த 10 நிமிஷத்துல பிருந்தாவனம் போயிடலாம் இல்லையோ. இவர் தியானிக்க சேவே, நினைச்சிக்க சேவே, சாயங்காலம் ரிட்டர்ன் வரைச்சே கிருஷ்ணன் என்ன பார்ப்பானான்னு. இப்ப இங்க இருந்து அவ்வளவு அங்க போறதுக்கு அவ்வளவு டிராபிக் ஜாமா. சாயங்காலம் தான் போவாரா. இந்த முன்னாடிதான் இந்த கோயம்பேட்டுல பஸ் இருக்கும் இல்லையா, இந்த பொங்கல் சீசன் தீபாவளி சீசன் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார், கோயம்பேட்டுல பஸ் ஏறினார். பஸ் ஏறிட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நான் போன் பண்ணேன். போன் எடுத்தேன். எங்க சுவாமி 4 மணி நேரமா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 1/2 hourல ஊர் வந்துடும் இறங்கிடும் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் ஸ்ரீரங்கம் போனோம், வந்து ஊருக்கு வந்துட்டு போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா, எங்க இருக்காரு, எட்டி பாருன்னாரு. எட்டி பார்த்தா பெருங்குளத்தூர்ல இருக்கு. கோயம்பேட்டுல இருந்து பஸ் பெருங்குளத்தூருக்கு போறதுக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னன்னா அவ்வளவு டிராபிக்ல மாட்டிட்டு இருக்காரு. அவர் தூக்கி விட்டார். 4 மணி நேரத்துல ஸ்ரீரங்கமே போயிருக்கலாம். இங்க இருந்து அவ்வளவு தூரம் போறதுக்கு சாயங்காலம் ஆச்சுன்னார். அங்கதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அவர் தேர்ல ஏறி உடனே அப்படின்னு வண்டிய சொடுக்கல. இவர் போறதுக்குள்ள கிருஷ்ணன் அவன் கன்றுகளை மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு போயிடுவான். அங்க போய் வீணா பழுதா போக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இவர் சீக்கிரம் போறாம என்னதான் இருந்தாலும் வைதிகாலம் இருந்தா அனுஷ்டானம் பண்ணா லேட் ஆக்குவான். இன்னொன்னு லேட் ஆக்கினா தான் வைதிகால்னு பேர் அவனுக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு தெரியாது. ஐயோ அவர் எவ்வளவு அனுஷ்டானம் தெரியுமா, அவர் பூஜை பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அவர் அப்படிங்கப்பா பெரிய வைதிகம் அர்த்தம். குயிக்கா பட்டா ஒத்துக்க மாட்டான். சில பேர் லேட் பண்றதுனால தான் தங்க ஆச்சாரம் நினைச்சுக்கலாம், கச்சிதமா காரியம் பண்ண மாட்டான். அந்த மாதிரி அக்ரூர் அக்கிலி பிக்கிலியான்னு அதெல்லாம் இல்ல. கொஞ்ச நேரம் கிருஷ்ணனை தியானம் பண்ணணும். இத்தனை நாள் பண்ணிற தியானம் வேற, இப்ப பிரத்யட்சமா சேவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணலாமா? ரசம பிரதிமம் ரசாயணம் ரமயா சக்ஷமயா சேவிதம் நயனே மம கிண்ணுபாஸ்யதா நரகாதங்க நிதான வேதனம். ரசம பிரதிமம் ரசாயணம், அப்பிரதிமம் ரசாயணம். வேதம் சொல்லிட்டு ரசோ வைசா ரசகேவாலத்வானந்தி பவதீது சர்வகந்தன் சர்வரசம் பகவான். உலகத்துல என்னென்ன ரசங்கள் உண்டோ அது அத்தனை ரசமும் கிருஷ்ண ரசம். கிருஷ்ண ரசம். ரசனே பிப ராமரசம், ரசனே பிப கிருஷ்ண ரசம் அப்படின்னா. நாக்குன்றது எதையோ கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு மறத்து போயிருக்கே, கிருஷ்ணனை சொல்லி பாரு,
அன்னிக்கும் அவதூறும் என் நாவுக்கே. அத சொல்ல 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 நாக்கில் அப்படியே தித்திப்பு தேன் சொட்டுறது. ரசிக்கிறேன். கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா அப்படின்னு. கதா அகம் காவேரி தட பரிசரே ரங்கநகரே ஷயானம் போகீந்திரம் சதமகமணிஷ்யாமள ருச்சிம் உபாசீன குரோஷன் மதுமதன கிருஷ்ணா நாராயண ஹரே முராரே கோவிந்தேதி அனிஷமபனேஷ்யாமி திவசான். பராசர பட்டர் ரங்கநாதனத்துல ஆறார காதல் கொண்டவர். அந்த பராசர பட்டருக்கு ஏதோ சந்தர்ப்பத்துல ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியூர் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. ஸ்ரீரங்கத்துல தங்க முடியல அவரால். அப்ப அவர் திருக்கோஷ்டியூர்ல தங்கிட்டு இருக்காரு. ஆனா மனசெல்லாம் எங்க இருக்கு அப்படி கேட்டார். எப்படா ஸ்ரீரங்க கஷேத்திரம் போவேன், எப்படா காவேரியில தீர்த்தாமடுவேன், அந்த காவேரி கரையில இருந்து ரங்கா ரங்கா அந்த ரங்கா என்ன ரங்கா பொன்னரங்கா காவேரி ரங்கா கஸ்தூரி ரங்கான்னு எப்படா நான் கூப்பிட போறேன். கதாகம் காவேரி தட பரிசரே ரங்கநகரே இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருடானே. உன்னை சேவிக்கிறது அப்புறம், உன்னை அப்புறம் சேவிச்சுக்கிறேன். உன் திருநாமத்தை சொல்றேன். உன் திருநாமத்தை வாங்கினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறேன். அதுல ஒரு ஆனந்தம் வந்ததுன்னா அது தானா உன்னை அப்படியே இழுத்து வந்துடும். அவன் நாம சங்கீர்த்தனம் எங்க இருக்கும்? சுண்மந்தி காயந்தி கிருணந்த்யபிக்ஷ்ணசஹ ஸ்மரந்தி நந்தந்தி தவேகிதம் ஜனாஹ தேயேவ பஷ்யந்த்ய சிரேண தாவகம் பவ பிரவாஹோ பரமம் பதம்புஜம். பாகவதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொன்ன சுண்மந்தி காயந்தி, கேட்பார்கள் பாடுவார்கள், கேட்பார்கள் பாடுவார்கள். தேயேவ பஷ்யந்தி, அவளுக்கு தான் சுலபம். எது? உன் திருவடி. அந்த பிருந்தாவனத்துல சஞ்சரிக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய திருவடி. ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், இரு காலிலும் இலச்சினைகள் பட நடந்துன்னு பிருந்தாவனம் முழுக்க மார்க் போட்டு வச்சிருப்பான். ISI போட்டாதான் வாங்குன்ற பாருங்க, பச்சை புள்ளி போட்டாதான் வாங்கு, அதுவும் ஆர்கானிக் அப்படின்ற பாருங்க. அந்த மாதிரி இதெல்லாம் யாருது? கிருஷ்ணன். ஏன்னா கிருஷ்ணன் அவனுடைய பாதத்தை வைத்து நடந்து செல்லும் பொழுது அந்த திருவடியில் உள்ள சங்க சக்கர கதா பத்ம ரேகைகள் பூமியில முத்திர போடுதான். டாய், எவனாவது இதுக்கு சொந்தம் கொண்டாடினீங்க தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. இதெல்லாம் எந்த தெரியுமோ இல்லையோ, இந்த சீட்ல உட்காரச்சே கட்சி போட்டு போற பாருங்க, அந்த மாதிரி அதுல போய் பொருளுவானா, அதுல உருளுவானா, அதுல எனக்கு பாக்கியம் கிடைக்குமா, அதை அனுபவிப்பனா? ரசம பிரதிமம் ரசாயனம் ரமயா க்ஷமயா ச சேவிதம் நயனே மம கில்லு பாஸ்யதோ. கண்களால எனக்கு எப்படி, அதை கண்ணால குடிக்கணும். கண்ணால குடிக்க முடியுமானார்? குடிக்கலாம். பார்க்க 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 அள்ளி பருகணும். கண்ணால வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காலில் நின்னர். கிருஷ்ணன் அவனை விழுங்குவான், அவன் இவனை விழுங்குவான். நாம போய் நின்றுட்டான். சுவாகதோதார நேத்திரம். ரங்கநாதனை போய் சேவிக்கச்சே இந்த திருவடி வாரத்துல போய் நிக்கணும். எதை சேவிக்கணும்? அவன் கண்ணை சேவிக்கணும். சில பேர் நம்ம வருது, சரி வாங்கும், அந்த கண்ணை சைனீஸ் மாதிரி சுருக்குவான். ஏற்கனவே சப்ப மூக்கு, இத கண்ணையும் சுருக்கினா நம்மள கூப்பிடறாளா கூப்பிடலையா, வாண்டாளா வரலையா, வந்துட்டே இல்ல அதான் வந்து தொலை அப்படிதான் ஒரு டோன். ஆனா பெருமாள் பார்க்கலாம். ஸ்வாகதோதார நேத்திரம் கரியவாகி புடை பறந்து விழுந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. இப்படி கூட கண்ணாலேயே அடைக்க முடியுமா? கண்ணால நம்மளெல்லாம் பார்த்தா அறிவு தீ விழித்து வேரி மயர் பொங்க எப்பாடும் பேரு தெரியுது முட்டைக்கண் மாதிரி முழிக்கிறான். கிருஷ்ணன் அப்படி இல்ல. நீண்ட பெரியவாய கண்கள் நயனே மம கில்லு பாஸ்யதோ. அவன் கண்ண அப்படி அகல ஓட்டி விரித்து. யாரு? அக்ரூரா? சாதாரணமா அசுரா தான் வருவா. அக்ரூர் வந்திருக்கார். என்னய்யா அங்க ஆள் இல்லையா உங்க வம்சுக்கா? கேட்கணுமா? என்ன சுவாமி வெளியில ஒண்ணும் வேலை இல்லையா, நீங்க உபன்யாசம் வந்துட்டு அப்படி கேட்கறோமோ இல்லையோ, அந்த மாதிரி அது. வெளில வேற ஏதோ அசைன்மெண்ட் இல்லையான்னு கேட்கறாள் இல்லையோ. நயனே மம கில்லு பாஸ்யதோ.
என் கண் அள்ளி பருகுமா, விடாய்த்த கண். இதுவரையிலும் கொள்ளி கண்ணா இருந்திருக்கு. எல்லாம் பார்த்ததுலாம் எப்படி இருக்கு? மொத்தம் அசுர கூட்டம். ஒன்னால மூஞ்சி பாக்குற மாதிரி இருக்கா. நம்ம பாத்துல கல்யாணம்னு சொன்னா நம்ம பார்த்த குழந்தைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவா பாருங்க அந்த கல்யாணத்துக்குன்னு. அந்த அசோகவனத்துல சீதையை சுத்தி யாரெல்லாம் எப்படி உட்கார்ந்துட்டான்னா இவாளெல்லாம் பார்த்தா தெரியும். ஓ இப்படித்தான் இருந்திருக்கா. அந்த சீதையை சுத்தி ராவணன் சில பேரை காவலுக்கு வச்சானே, அதை எப்படி இமேஜின் பண்றது தெரியும். ஓ ரைட் இதானா ரொம்ப நாள் விஷயம் தெரியாம இருக்கு. எத்தனையோ ராமாயண உபன்யாசத்துல கேட்காத அறிவு இங்க வந்து தெளிவா தெரிஞ்சு கொடுத்து. அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தா கண்ணு அவிஞ்சு போயிட்டு இருக்கும். இன்னைக்கு பெருமாளை பார்க்கணுமே, கிருஷ்ணனை சேவிக்கணுமே. ஆபீகான் ஒளி பரியந்தம் பஷ்யத புருஷோத்தமம் பாதகான்யாசு நஷ்யந்தி கிம் புனஸ்தூப பாதகான். நிதானமாம் அப்படியே சாத்விக்க 10 நாள் தண்ணீர் கொட்டார அந்த செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு நீர் விட்டு விட்டு அது வேர்ல பிடிச்சு அந்த கிளையானது செழித்து பச்சை பிடிக்குமா போலே இவ்வளவு நாள் விடாய்த்திருந்த கண்களுக்கு இன்னைக்கு அத்தியுதமானது ஒரு சேவை. திருவடியிலிருந்து ஆனா அப்படியே ரசிக்கணும். அக்ரே பஷ்யாமி தேஜா பட்டத்ரி நாராயணத்தில் வர்ணித்தார். நேர பார்க்கிறேனேப்பா. ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயாம் ஹஸ்தலப்தே யதல்யத் தன்வா வாசா தியா வா பஜதி பதஜனஹ க்ஷுத்ரதைவ ஸ்புடேயோ ஏதே தாவத் வயந்து ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபஹத்யை நிசேஷாத்மானமேனம் குருபவன புராதீசமேவாஸ்ரயாமஹ. வர்ணித்தாரே பட்டத்ரி. எங்கேயோ போறதுக்கோ எதெல்லாமோ போறதுக்கோ புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கோ அட போங்கடா நீங்க ஆறா எதிர நீட்டுறான்டா. அவன் சாட்டு கொடுத்த கொற்காப்பிளிக்காவை எடுத்து கொடுக்குறான்டா எனக்கு. ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா இப்படி தெரியறது நன்னா பிரத்யமா தெரியுது. மத்தியே ரங்கே மமஜ ஹிருதயே வர்த்ததே சவரோதா. சுவாமி தேசிகன் சாதித்தார். அந்தரங்கத்தில் உள்ளவன் அந்த ரங்கத்தை விட்டு என் அந்தரங்கம் வந்தானே. அந்த ரங்கத்தில் உள்ளவன் என் அந்தரங்கம் வந்துட்டான். அவனை நேர செவிக்கிறான். நயனே மம கின்னுபாஸ்யதோ நரகாதங்க நிதான பேதினம் அஹமஸ்மி தவேதி வாதினோ பிரணயஸ்மேர முக பிரசன்னதீஹி விதிதேதர வர்ஜிதோப்யசௌ விபுரக்ரூர வதேதி வக்ஷதி. என்ன பார்த்திருக்கானா? அவன் பார்த்தது இல்ல. நான் சேமிச்சிருக்கேனா? இமேஜினேஷன்ல இருக்கையா. என்றேனும் கற்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணால் கண்டு ஆனந்தப்பட்டு இருக்கேன். இப்ப நான் போறேன். அங்க போன உடனே அவன் என்ன பார்ப்பான். பார்த்துட்டு இது அந்த புருஷ சுத்தம் முதலான உயர்ந்த வேத வேத்யன் வேத பிரதிபாத்தியன் வேதாந்தத்தினாலேயும் தேடப்படக்கூடிய பரம்பொருளாய் விளங்குபவன் கிட்ட போயிட்டு ஆஹமஸ்மி தவேதிவாதினம் அடியேன் தாசோஸ்மி தன்யோஸ்மி. பெரியோர்களை பார்த்தாலும் பெருமாளை சேவிக்க சேவும் இதை சொல்லலாம். அதான் கோவில்கள்ல ஸ்ரீசகாரின்னு ஒண்ணு சாதிப்பாளே. அப்ப தாசோஸ்மி தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி கிருதார்த்தோஸ்மி சபலோஸ்மி இப்படி சொல்லணும். ரொம்ப ஒன்று பண்ண வேண்டாம். தாசோஸ்மி ஃபெமினைன் ஜெண்டரா இருந்தா தாசாஸ்மி, மாஸ்குலின் ஜெண்டரா இருந்தா தாசோஸ்மி. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஏன்னா சாட்சாத் பகவானுடைய திருவடி சுவாமி அது. அந்த திருவடியை ஸ்பரிசிக்கிற பாக்கியம் இந்த அரட்ராயர்லயும் ஸ்லீவ்லெஸ் சொக்காலையும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, கோவிலுக்கு போறதுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் வச்சிருக்கோம்ல நாங்க. கேட்டா பெருமாள் மனசுல இருந்தா போறோம். அப்புறம் எதுக்கு வாய குழப்பி நீங்க வர உட்காந்துக்க வேண்டியதானே வீட்லயே. தாசோஸ்மி தன்யோஸ்மி சபலோஸ்மி அனுகிரகீதோஸ்மி சொல்லுவோம். நான் போவேன். அஹமஸ்மி தவேதி. அடேன் அடேன் வாயில வேற ஒரு வார்த்தை வரலையே. பிரணயஸ்மேர முக பிரசன்னதீஹி. அக்ரூரர் நீரா எப்படி கம்சம் ஒண்ணு அம்சா? அவன் உம்மாலாம் அனுப்ப மாட்டானே, சாத்திகரெல்லாம் அனுப்ப மாட்டானே. அவன் எல்லாம் பொருளாதாரம் அனுப்புவான். ஏன் ஓய் அங்க யாரும் இல்லையா? இனிமே அனுப்புறதுக்கு யாரும் இல்லையா?
விதிதேதர வர்ஜிதேப்யசோ. கபட்டமா பேச மாட்டான் கிருஷ்ணன். குரூரா சௌக்கியமா? இஞ்சிமடேசிங்கர் ஸ்ரீ ரகோபிரமணத்துல 42ஆம் பட்டம் சிவராஜசிங்கர் ஸ்ரீ லக்ஷ்மீ சம்ஹதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ஸ்ரீரங்க ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் மகான். அந்த மகான் ஸ்ரீரங்கத்திலேயே 12 ஆண்டுகள் எழுந்தருளியிருந்தார். அவருக்கு காஞ்சி வரதராஜ பெருமான் அப்படி பிடிக்கும். வரதன் அப்படின்னாலே அப்படியே உருகி போயிடுவார். அந்த காலத்துல இங்க இருந்தெல்லாம் பெரிய பிரயாணம்னா போட் பெயின் ஒண்ணு இருக்கு. இப்பதான் ராக்ஃபோர்ட் வந்துருது, வைகை வந்துருது, அதெல்லாம் என்னமோ புதுசா குருவாயூர் வந்துருது, எத்தனை ட்ரெயின்ல வந்துருது இல்லையா. அந்த காலத்துல போட் பெயின் ஒரு ட்ரெயின் ஒண்ணு போகும். அதை பிடிச்சி யாராவது ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துக்கு போவா. காஞ்சிபுரத்துல இருந்து யாராவது ஸ்ரீரங்கம் போறா, அழகேசிங்கர் போய் சேவிச்சா அவ வந்த உடனே அழகேசிங்கர் கேட்கிற முதல் கேள்வி எழுத முடியும், வரதன் சௌக்கியமா இருக்காரா? தேவப்பெருமாளுடைய நித்தியோத்சவ பக்ஷோத்சவம் மாசோத்சவங்கள்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கா? பெருமாள் ஒரு குறவும் இல்லாமல் அனுபவிச்சுட்டு இருக்கானா? பெருமாள் சௌக்கியமானு யாரு கேட்பா சுவாமி? நமக்கெல்லாம் தோணுமா? நாம மொத்தம் நம்ம கஷ்டத்தை சொல்றதுக்கு தானே அவன் முன்னாடி போய் நின்று மூஞ்ச ஒழிச்சு அழுதுட்டு இருக்கும். பெருமாள் சௌக்கியமானு கேட்கக்கூடிய அவள்லாம். அதனால்தான் பெருமாள் என்ன பண்ணுவான், அவளை பார்த்து சௌக்கியமானு கேட்பான். ஞானீதோ ஆத்மைவ மேமதம்னா, கிருஷ்ணா அர்ஜுனா, இந்த உலகம் எல்லாம் என்னை எல்லோருக்கும் அந்தராத்மாவாக நினைத்திருக்கிறது. ஆனா உண்மையில நான் ஒரு கான்செப்ட் சொல்லிட்டா, இந்த ஞானிகள் தாண்டா எனக்கு ஆத்மா. அவன் இல்லைன்னா நான் இல்லை. ஞானிகள் இல்லாமல் நான் இல்லைன்னு நான் பெருமாள். என்ன கேட்க போறான் அவன். சிரசீலித சையம கிரமைஹி யதிவிர்யோக திருஷாதிதிருக்ஷிதோ நிதிமத்புதமுஜ்ஜிதாவதியோ பரிபஷ்யேயமஹம் பிரசங்கதா. எத்தனையோ யோகங்கள் பண்ணணும். கஷ்டப்பட்ட யமன யமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்ற அஷ்டாங்க யோகம் பண்ணணும். இப்ப நாம் பண்றது அஷ்டாங்க யோகம் இல்ல, கஷ்டாங்க யோகம். கையை நீட்டு, காலை நீட்டினா மடக்க முடியல, மடக்கினா நீட்ட முடியல, உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாம உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மகான்கள்லாம் தியானம் பண்ணி அந்தர்ஜோதி கிமபி யமினாமஞ்சனம் யோக திருஷ்டேஹே, உள்ளுக்குள்ள அந்த பரம்பொருளை தியானம் பண்ணுவான். துருவசுவாமி கண்ணை மூடிட்டான். நாரதர் உபதேசம் பண்ணிட்டார். வாசுதேவ துவாதசாட்சரம்னு மகாமந்திரம், 12 எழுத்துக்கள் உடைய மகாமந்திரம். அந்த மந்திரத்தை ஜபம் பண்றான். சின்ன பையன், 6 வயசு பையன் சுவாமி. நம்மளாம் சைல்டு ப்ரொடியூசி. நாங்க பசங்க எடுத்த உடனே சூப்பர் சிங்கர்ல பாடணும்னு ஆசைப்படுறோம். என் பசங்க திருப்பாவை சொல்லணும், என் பசங்க ஸ்தோத்திர பாடங்கள் சொல்லணும். அப்படியே சொன்னாலும் ட்ரெண்டு திரும்பியும் ஸ்லோகா கிளாஸ் போகணும் அப்படின்னு ஸ்லோகம் கத்துக்கணும்னு பசங்களை அனுப்புவா. ஸ்லோகம் கத்துக்கணும் பசங்களை அனுப்புவா. கரெக்டு தான். ஆனாலும் என்ன ஆகும்னா, அந்த பசங்க 8ஆம் கிளாஸ் வரலும் கொஞ்சம் ஸ்லோக கிளாஸ் போகாதோ, அதுக்கப்புறம் அப்பமா ஐயோ பப்ளிக் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், ஐயோ என்ன சுவாமி பண்றது அப்படின்னா அன்னையோட அந்த பசங்க நிறுத்திடுவாங்க. 8th ஸ்டாண்டர்ட் போன பசங்க மறுபடியும் 80 வயசுக்கு அன்னைக்கு எங்க மிஸ் ஜெயஸ்ரீ சுதர்சனா சொன்னா 8 வயசுல விட்டு போயிடுறது, மறந்து போயிடுறது, தெரியாமல் போயிடுறது, அப்படியே அந்த பிரதிபை போயிடுறது இல்லையா? யோகிகள் பகவானை கஷ்டப்பட்டு தியானம் பண்றான், யமனியமாசனாதிகளால தியானம் பண்றான். அந்த யோகிகளுக்கு உள்ள பெருமாள் சிவசாதிக்கிறான். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து வெண்பல் இலக சுடர் இலக விலக மகர குண்டலத்தன் கொண்டல் மன்னன் குனிசாரங்கன் ஒன் சங்க தெய்வாளான் ஒருவன் அடியேன் உள்ளானே என்று தனக்குள்ள இருக்கிற பெருமாளை தியானித்துக் கொண்டிருந்தான் திருவசுவாமி. தனக்குள்ள பெருமாளை தியானம் பண்ணினான். எதிர பெருமாள் வந்துட்டார். கண்ண திறக்கல, உள்ள பெருமாளை செவிச்சென்றிருக்கான். புவியும் இருவிசும்பும் நின்னகத்தே நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதை யார் அறிவார்? இப்ப பெருமாளுக்கும் திருவனுக்கும் போட்டி. பெருமாள் பெரியவரா துருவன் பெரியவனானா? உலகத்தை தாங்குபவன் பெருமாள், அதனால் அவன் பெரியவன். துருவன் சொன்னான், உலகத்தை தாங்கும் உன்னை என் இதயத்தில் நான் தாங்குகிறேனே பெருமாளே. நான் இவர் எதிர வந்த
கண்ணை திறக்கல. என்னடா உள்ள தன்னை சேவிக்கிறான்றத புரிஞ்சுட்டார். உடனே உள்ளுக்குள்ள இருக்கிற தன் சேவையை மறைச்சார். நல்ல தியானத்துல இருக்கச்சே என்னமோ தடைப்படுகிறதுன்னு அப்படி கண்ணை திறந்தான் சுவாமி. இங்க இருக்கிறவன் இங்க அப்படியே காட்சி கொடுத்தான். இங்க இருக்கிறவன் இங்க அப்படியே காட்சி கொடுத்தான். ஆனந்தம், ஆச்சரியம், ஆஹ்லாதம், குரல் தழுதழுத்து, உடம்பெல்லாம் அப்படியே சிரித்து போய் என்ன ஸ்தோத்திரம் பண்றது கூட தெரியல. இப்பேற்பட்ட யோகிகள்லாம் அவனை தேடி தேடி வந்து அவனை தொழுகிறார்களே. நாம் போற பர்பஸ் வேற இல்ல. நாம் போறது கம்சன் அயோக்கியத்தனமா அவன் தனுர்யாகம் பண்றதுக்காகத்தான் கூப்பிடுறான். இதனால நிச்சயமா கிருஷ்ணனுக்கு ஆபத்துன்னு தெரியும். நாம் பக்தி வேஷம் போட்டு இருக்கேன். ஆனா பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இன்னும் கிருஷ்ணனை தேடிட்டு இருக்கா. அவனுக்கு இன்னும் காட்சி கொடுக்கல. அவர்களுக்கே காட்சி கொடுக்காத கண்ணன் கபட வேஷதாரியான எனக்கு காட்சி கொடுத்துருவானா? பக்தனுக்கு வரக்கூடிய நியாயமான சந்தேகம். ஏன்னா பக்தன் அந்த இடத்துல கர்வப்பட மாட்டான். என்ன மாதிரி பக்தன் யாரு, என்ன மாதிரி பக்தி பண்றவன் யாரு, அப்படி வந்துருத்துறாரு. பக்தி கிடையவே கிடையாது. ஐயோ, கிருஷ்ணனை நான் சேவிப்பதற்கு எனக்கு இன்னும் யோக்கியத்தை வரலையே, இன்னும் அப்படி ஒரு பக்தி பாவம் வரலையே, இன்னும் கிருஷ்ணனிடத்துல என்னுடைய மனசு ஈடுபடலையே, நான் என்ன பண்றதுன்னு நினைச்சு நினைச்சு ஊருகிறான் பாருங்க. அதுதான் சுவாமி பக்தி. அக்ரூரை காண்பித்தார். அது சதிருஷா சதிருஷந்தரோஜிதா சுமுக ஸ்வாகத வாக்கிய கர்ப்பயாம் கலுஷம் கிம பொன்னுவீதமே கருணா சிந்து சுதோர்மி கல்பயா. தனக்கு ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் நதத் சமப்பியதிகஷ்டதிருஷ்யத்தை இருக்கக்கூடிய பரம்பொருள் எனக்கு சுவாகத்தம் சொல்லி நல்ல விதத்தில் என்னை வினவுவானா? இப்பதான் வரணும்னு உனக்கு தோணித்தான்? அது கூட இப்ப நீ கம்சன் சொல்லிதான் வந்திருக்க. நான் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னா உத்தியோகம் பணம் தானே. கம்சன் கிட்ட ஊழியம் பார்த்தா உனக்கு பணம் கொடுப்பான். அப்ப உனக்கு நான் முக்கியம் இல்ல, உனக்கு பணம் தான் முக்கியம். கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண சேவை, கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை விட உனக்கு பணம் பிரதானம். இன்னைக்கு அவன் சொன்னதுனால எஜமான் என்ன பண்ணிட்டான், உனக்கு ஒரு அசைன்மெண்ட் டிரான்ஸ்பர் போட்டான். நீ போய் பிருந்தாவனத்துக்கு போய் கிருஷ்ணனை பார்த்து அழைச்சிருவான்னு. சோ நீ அபிஷியலா வந்திருக்கே தவிர்த்து பக்தி பூர்வமா வரல. இல்ல எதுக்கு வந்த அக்ரூரா அப்படின்னு ஒருவேளை கிருஷ்ணன் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பேன்? இந்த மாதிரி ஒரு கேள்வி கிருஷ்ணன் கேட்டுடுவானோன்னு அக்ரூர் பயந்து பயந்து உள்ள வர கரெக்டா அந்த சாயங்கால வேலை வரப்போறது. தேர்ல ஏறினவர் குதிரைய ஓட்டல, கடிவாளத்தை விட்டுட்டார். தலைக்கு மேல கைய கூப்பிட்டார். கிருஷ்ணனையே தியானம் பண்ணி அந்த தேர் தட்டுல உட்கார்ந்துட்டார். அந்த குதிரைகள் பார்த்தது, இவரை நேர போய் சேவிக்கிறது இருக்கட்டும் சுவாமி, இப்பதான் ஏகாந்தமா அவருக்கு சமயம் கிடைச்சிருக்கு. இதுவரையிலும் கம்ச சபையில அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தியானம் பண்ணச்சே நடுநடுல போன் வரும். ஆபீஸ் கால் சார், சந்தியாவந்துக்கு நடுவுல, திருவாராந்துக்கு நடுவுல. சில பேர்லாம் இப்ப ப்ளூடூத் போட்டு திருவாராதனம் பண்றான், தெரியுமோ இல்லையோ? சரணம் பவித்ரம். இருங்க சார், இதோ வந்துட்டேன், இதோ சொல்லிட்டே இருக்கேன் உங்களுக்கு தான். நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? விதாத்தம் புராணம் அப்படின்னு. நேத்து ஒருத்தர் சொன்னார், என்ன சார் அச்சுதாய நமஹான் ஆச்சமனம் பண்ண சார், அனந்தாய நமஹான் ஆச்சமனம் பண்ண, கோவிந்தாய நமஹான் ஆச்சமனம் பண்ண, அச்சுதாய நமஹான்னு சொல்லச்சே கோலி பேட்டிங் வந்தான், கேசவாய நமஹான்னு சொல்றதுக்குள்ள அவுட் ஆயிட்டான் சார். அடே நீ சந்தியாவதனம் பண்ணியா கிரிக்கெட் பாத்தியா? இப்ப அவன் அவுட் ஆறதுக்குள்ள இவர் சந்தியாவதத்தை முடிச்சுட்டார். இப்ப அது ஒண்ணு வாயு வேகம், மனோவேகம், கோலி பேட்டிங் வேகம். சார் நான் அச்சுதாய நமஹான்னு சொன்னேன், கேசவாய நமஹான்றதுக்குள்ள அவுட் ஆயிட்டு போயிட்டா சார். அப்ப நீ ஆச்சமனம் அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணல இல்லையா? இத போல இருக்கிற பழுதே பலகாலம் போயினவென்று அஞ்சி அழுதேன். எத்தனையோ காலக்கிரமங்கள் என்ன பண்ண, உன்னை மறந்துட்டேன், உன்னை தரிசிக்க, உன்னை ஓடி வந்து சேவிக்கணும்னு ஆசை இல்ல, பக்கத்துலதான் இருந்திருக்கேன். ஓடி வந்திருக்க வேண்டாமா? வரலையே, இன்னைக்கு வரணும்னு அது கூட கம்சன் அனுப்பிதான் நீ வந்திருக்கியேன்னு கிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் என்ன பண்றது? சங்கல்பய சயுக்தைய, ஒரே மனசு ஃபுல்லா எண்ணமா. கொஞ்சம் இவர் ஆஸ்வாசம் பண்ணிக்கிட்டோம், இன்னும் நன்னா இத்தனை நாள் சேர்த்து வச்சு விட்டதற்கெல்லாம் சேர்த்து இவர் மனசுக்குள்ள கிருஷ்ண பக்தியில தடைக்கட்டும் அப்படின்னு அந்த குதிரைகள் கூட வேகமா ஓடாமல்
நிதானம் அப்படி ஆடிண்டு அங்கங்க புல்ல வேஞ்சுண்டு தண்ணி குடிச்சுண்டு இவர் எதிர்பார்த்தபடி சாயங்காலம் பசுக்களை மேய்த்து கொண்டு கிருஷ்ணன் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல பிருந்தாவனத்துக்கு வந்து சேர்ந்தது. அவர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட நந்தகோபர்கள்லாம் வந்தா அவளை குசல பிரஷ்னம் பண்ணார். கரெக்டா கிருஷ்ணன் வரான். அந்த விற்த்தாந்தங்களை, அந்த ஸ்துதி, அக்ரூரருடைய உயர்ந்த ஸ்தோத்திரத்தை நாளைய உபன்யாசத்துல அனுபவிக்கிறார். மகாத்மாவான அக்ரூரர் கம்சனிடத்துல உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு லௌகிக விருத்தியில இருக்கக்கூடிய நம்மை போன்ற சாமானியர்கள்லாம் பகவத் பக்தி செய்ய முடியலைன்னு சொல்றதுக்கு ஒரே எக்ஸ்கியூஸ் என்ன அப்படின்னு கேட்டா, என்ன சார் பண்றது, உத்தியோகம். ஈஸ்வர் விழுந்துட்டார். இனிமே யுத்தம்ன்றது கொஞ்சம் நல்லது நடக்காது. யுத்தத்துக்கு